ஐயா அந்த வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க சார். காஸ். வணக்கம். வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். காஸ் காஸ் சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது என் புள்ள வந்து 10th வந்து என் புள்ள வந்து எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறார். சரி, இப்போ உங்க பையன் 10th படிக்கிறாங்களா? இல்ல, என் புள்ள வந்து 12th எழுதி இருக்கிறார் சார். 12th படிச்சிருக்காருல, இந்த எலக்ட்ரானிக்ஸ் சேரலாமா, எலக்ட்ரிக்கல் சேரலாமா? எலக்ட்ரானிக்கல் சேரலாமா, சேரலாமா? சரி, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் இல்ல சார். என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் சொல்றேன். அநேகமா நீங்க எலக்ட்ரோ கெமிக்கல் கோர்ஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். காரைக்குடி சிக்ரி சென்ட்ரல் ஃபார் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அங்க இருக்கக்கூடிய கோர்ஸ் பற்றி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு கோர்ஸ் இருக்கு, அது நல்ல கோர்ஸ். அந்த கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம். மெரிட் பேஸ் பண்ணி மட்டுமே அங்க அட்மிஷன் தராங்க. கூடவே வந்து எலக்ட்ரானிக்ஸ்ன்ற கோர்ஸும் இருக்கு. இது சம்பந்தமான எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் இருக்கு, மெக்காட்ரானிக்ஸ் மாதிரி கோர்ஸ் இருக்கு. இந்த 4 கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிக வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சொல்லலாம், எலக்ட்ரானிக்ஸ் சொல்லலாம். எலக்ட்ரோ கெமிக்கலுக்கும் வேகன்சிஸ் நிறைய தான் இருக்கு. ஆனா நம்ம விரும்பின ஊர்ல எல்லாம் அதுக்கான வேகன்சிஸ் கிடைக்காது. சில இடங்கள்ல மட்டும் இருக்கும். எங்க அந்த பேட்டரி இண்டஸ்ட்ரி இருக்கு, இல்ல பிளேட்டிங் தேவைப்படுற இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இடத்துல எலக்ட்ரோ கெமிக்கல் யூஸ் ஆகும். ஆனா நிறைய இடத்துல வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி விட்டு மாறும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதிகமான வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை விரும்பி படிக்கலாம். மெக்காட்ரானிக்ஸும் நான் அவ்வளோ பரிந்துரை பண்ண மாட்டேன். அது லேட்டர் டேட்ல வேணா மெக்காட்ரானிக்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். நேரத்துக்கு மிக நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நேர் கேட்ட மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுவும் ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய அதுவும் நல்ல விஷயம் தானே சார்? நல்ல கோர்ஸ். அந்த மாதிரி ஒரு கோர்ஸும் சேர்ந்து படிக்கலாம். BE ட்ரிபிள்இன்னு வாங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அது மாதிரி படிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். பட் இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் அது மாதிரி போகும்போது வந்து நல்ல கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட், நல்ல இன்ஸ்டியூட், நல்ல திறமையான மாணவர்களை மட்டுமே அட்மிட் பண்றாங்க. நிறைய இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. இப்போ மிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்ல இல்லாத அளவுக்கு இவங்க கிட்ட இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் இருக்கு. இண்டஸ்ட்ரியை சார்ந்த கோர்ஸ் நடத்துறாங்க. ஆனா அது யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் குறைவா இருக்கிறதுனால இப்போ ஒரு வேலை திடீர்னு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாற்ற போகணும்னா அப்போ அந்த கஷ்டம் தெரியும். வேலை இருக்கிற வரைக்கும் ஓகே. அடுத்து இருக்காங்க. வணக்கம் உயர்கல்வி. ஹலோ சார். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சக்திங்க சார். சந்தேகங்களை கேட்கலாம் சார். நம்ம பையன் டெஸ்ட் எழுதிக்கிறப்போ வெரி குட், +2 எழுதிருக்காங்க. சொல்லுங்க சார். மெடிக்கல். ஹலோ சொல்லுங்க சார். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குல்லங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஆமா, அது எத்தனை பிரிவு இருக்குது, எப்படி ஒரு நல்லா இருக்குங்களா? சரி, நிச்சயமா ஐயாட்ட கேட்கலாம் சந்தேகம். இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னா வந்துட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சேரலாமான்ட்டு. இப்போ அந்த மாதிரி ஏரியாஸ் சேரதோட எப்பவுமே நாங்க கொஞ்சம் ப்ராட் பேஸ்ட் ஏரியாஸ் தான். கேட்க மாட்டேங்குங்களா சார்? கேட்க மாட்டேங்குதுங்களா? சரி, நீங்க நீங்க வேற உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஐயா சார், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறா ஐடியா. அது அது வந்து எப்படி ஹோப் எப்படி இருக்குன்னு கேட்டுருக்கு. ஓகே, அதை பத்தி விவரங்களை இப்ப கொடுப்பாங்க. நீங்க லைனை கட் பண்ணிட்டு தொலைக்காட்சியை பாருங்க. சரி, நன்றி சார். இந்த நேயர் வந்துட்டு பையன் +2 படிச்சுட்டு இருக்காப்ல, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. இந்த பயோமெடிக்கல் ஃபீல்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா ஆயிடுச்சு போயிட்டு இருக்கு. நம்ம படிப்பு பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்ற அளவுக்கு இல்லை. அது ஒரு சங்கடமான ஒரு விஷயம். எங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1 கோடி 2 கோடி போட்டு ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க, இங்க படிச்சிருக்க BA நம்பி விட மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க மெயின்டெனன்ஸ் பீப்புள் அந்த மிஷின் தயாரிக்கிற கம்பெனிக்கே அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ணவங்க தான் விடுவாங்க. அது மட்டும் எல்லாமே இந்த மிஷினுக்கெல்லாம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நான் பெரும்பாலும் எந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் இப்போ ட்ரை பண்ண வேண்டாம். அவங்க வந்து ஒரு ப்ராட் பேஸ் கோர்ஸா சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிட்டோம். தொடர்ந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டோம். IIT மெட்ராஸும் CMC வெல்லூரும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் ரன் பண்றாங்க. அந்த மாதிரி கோர்ஸஸ் சேர்ந்து படிக்கிறோம். CMC வெல்லூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் IIT மெட்ராஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பயோமெடிக்கல் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் சேரணும்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில் தான் சேரணும். இப்ப சேர முடியாது. இடைக்கல பட்டத்துக்கு அது வேண்டான்றது தான் என்னுடைய பரிந்துரை. எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம். அதுல இருந்து பயோ எலக்ட்ரானிக்ஸ் போக முடியும், பயோமெடிக்கல் இதுக்கு போக முடியும். அதாவது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எல்லாமே வேலையில போய் தான் நிறைய கத்துப்பாங்க. அந்த கோர்சஸ்ல இதுல கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான்.
சரிங்க சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்இல போயிட்டு அவங்க பயோமெடிக்கலோ ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். இல்ல ஒரு நிறுவனத்தை சேர்ந்தாங்களும் அவங்க தயாரிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நல்ல பயிற்சி கொடுக்கும். அடுத்து இருக்காங்க. இப்பெல்லாம் வணக்கம் உயர்கல்வி. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் நான் ஈரோடு மாவட்டம் திருநெல்வேலி சார். சொல்லுங்க சார், செல்வராஜ் சார் சொல்லுங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் பொண்ணு எலக்ட்ரானிக்கல் முடிக்கிற அப்படிங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் முடிச்சிட்டாங்களா? ஆமா முடிக்கிறாங்க சார். ஒரு 20 நாள் சார் முடிக்கிற டைம். சரி, காரைக்குடி திருநெல்வேலி சார். காரைக்குடி சிக்ரியில பண்ணிருக்காங்க. காலேஜ் சார், ரொம்ப அருமையான இடம். சொல்லுங்க சார். அது வேலைவாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது தான். உங்களோட சந்தேகம் என்ன? வேலை வாய்ப்பு கிடைக்கல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு கேட்கறேன். வாய்ப்பு இப்போ வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் முன்பு சொன்ன மாதிரி ரொம்ப இண்டஸ்ட்ரியோட தொடர்பு உள்ள ஒரு கோர்ஸ். ரொம்ப இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமா இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கோர்ஸ். மிச்ச மாதிரி ரொம்ப அகாடமிக் கோர்ஸ் சொல்ல முடியாது. இங்க வந்து அவங்க நிறைய நேரடி தொடர்பு இண்டஸ்ட்ரீஸோட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிக்ரீன் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சி தராங்க. யாருக்கு பயிற்சி தராங்கன்னா இண்டஸ்ட்ரியில அனுபவமான இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாம் அங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப பிராக்டிக்கலா ட்ரெயின் பண்ணி மாணவர்கள் அவங்க வெளியில அனுப்புறாங்க. அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ரொம்ப ஹையா உண்டு இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு உண்டு. ஆனா ஒரு விஷயம், எங்கெல்லாம் இந்த கோர்சஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த ஒரு வட்டத்துல மட்டுமே தான் இவங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. இப்ப சொல்ல போனா முன்பு சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. இல்ல இந்த பேட்டரி நிறுவனங்கள்ல இவங்களுக்கு வேகன்சிஸ் நிச்சயமா இருக்கும். பட் இவங்க தொடர்ந்து மேற்படிப்பும் பழகிக்கலாம். ஏன்னா ஆராய்ச்சியிலும் ஈடுபடலாம். கேட் மாதிரி பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஏரியால ரொம்ப குறைவான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, ரொம்ப குறைவான பீப்புள் தான் பாஸ் பண்ணி வருதுனால அதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி அந்த மாதிரி இதுல ஈடுபடலாம். ஆனா எல்லா ஊர்ல வேகன்சிஸ் கிடைக்கும் சொல்ல முடியாது. வேகன்சி கிடைக்கிற ஊர்ல தான் அவங்க போய் சேர்ந்து அனுபவத்தை வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா அந்த கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ். உங்க அழைப்பிற்கு மிகவும் நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரிங்க, இப்ப சொன்னீங்க இந்த சிக்ரீன் அவரே நம்ம ஒரு நேரத்தை சொன்னீங்க, அதே மாதிரி இந்த கேட்டிருக்காங்க. இதுல கேம்பஸ் இன்டர்வியூ வரதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? சிக்ரில வந்து அதிக அளவா கேம்பஸ் இன்டர்வியூ உண்டு. அது மட்டும் இல்லாம அவங்க இன்பிளான் ட்ரைனிங், இந்த மந்த் லாங் ட்ரைனிங், சரிங்க சார், ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. மிஞ்ச இன்ஜினியரிங் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸா ரொம்ப அல்லல் படுவாங்க, ஒரு பேர் கெட்டிட்டு இருப்பாங்க ப்ராஜெக்ட் வேணும்ட்டு. சரிங்க சார். இங்க அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸோட ரொம்ப நேரோட தொடர்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, பிளேஸ்மெண்ட்டும் அதிகமா இருக்கு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் பட் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. எப்பவும் போய் இருக்கிறதோட கொஞ்சம் வேணா குறையலாம். சரிங்க சார். ஆனா நினைச்ச ஊர்ல கிடைக்காம போகலாம், வேற ஊருக்கு போகணும் அவங்க தயாரா. ஓகே சார், சின்ன பிரேக் எடுத்து தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர்களே, இயற்கை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு தொடரும்.